Welcome back to my channel Judas Help Desk guys. Okay, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்ம மிஸ்ட்ல இருக்காங்க. His name is Chris. He will introduce first a few minutes அவரை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு then we will start with some important audio questions. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேபி நிறைய பேர் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஹவுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு நல்லா தெளிவு பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது. ஸோ வில் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன் வித் கிறிஸ்டனா. ஹாய் ஜூடா, எப்படி இருக்க? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good. லாக்டவுன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம் எல்லாரும். ஸோ myself on the Chris. I'm a self-taught sound engineer. நான் வந்து நிறைய சர்ச்சஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்னப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தான் நான் வளர்ந்த ஒரு சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டரு. ஸோ we are having our own church. ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸ் எங்கள் சர்ச்லேயே ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டெக்னாலஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெஸ்ட் திங் பண்ணுறது எல்லாம் வந்து சர்ச்சில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் கிளாட் தட் ஐம் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு ஸோ மெனி சர்ச்சஸ். இன்ஃபேக்ட் ஜூடா அவங்க சர்ச்லேயும் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். So thank you, Judah, for this opportunity to share my thoughts on this. Yeah, actually you're just a great blessing to many churches. So அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்ககிட்ட இருந்து சில கருத்துக்கள்லாம் நம்ம கேட்டோமா. It will be very useful. So start first question Anna. Sure. First FAQ is so இந்த மிக்ஸ்ல வந்து இப்போ நார்மலா ஒரு சர்ச்ல they are mixing இந்த லைவ் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So how the music and audio levels, அதாவது வாய்ஸ் லெவல்ஸ், ஸோ அது எப்படி இருக்கணும், எது வந்து ஹையரா இருக்கணும், எது லோவரா இருக்கணும், விச் ஷுட் பி எந்த லெவல்ஸ்ல இருக்கணும், அது சொல்ல முடியுமா? யா ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் மிக்சிங் பண்ணும்போது பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து வாய்ஸஸ் கொடுக்கணும். பிகாஸ் க்ரௌட் வந்துட்டு மியூசிக் அஃப்கோர்ஸ் தே கேன் லிசன், தே வாண்ட் மியூசிக் ஆல்சோ, பட் வாட் தே ரியலி வாண்ட் இன் சர்ச்சஸ், அதாவது கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ் இல்லை செக்குலர் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா they don't really mind what is happening, they just want noise. அது ஒரு நல்ல மியூசிக் இருக்கணும். பட் for churches வந்து they want the voice to be up front and music to be behind the vocals அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் எப்படி இருக்கு பாருங்க. மியூசிக் லவுடாக இருக்குன்னா டோன்ட் வரி அபவுட் இட், நீங்கள் அதை குறைச்சிடுங்க. ஸோ வாய்ஸ் கேட்கல அப்படின்னா தேர் இஸ் நோ நீட் ஃபார் மியூசிக் அட் ஆல். அதாவது நம்ம சர்ச்சஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ச்சுக்கு போகிறதே வந்து சம்திங் நியூ வி ஹாவ் டு லேர்ன், சம்திங் ஸ்பெஷல் தட் காட் இஸ் ட்ரைங் டு டெல் அஸ்ன்றதுக்காக தான் போகிறோம். அங்கே போயிட்டு வாய்ஸே கேட்கல, வெறும் மியூசிக் தான் கேட்குனா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு வாய்ஸ் நல்லா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மியூசிக் வந்து எவ்வளோ வேணுமோன்றது நீங்கள் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு டிப் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வாய்ஸஸ் எல்லாம் ஒரு சேனல்ஸில், அதாவது சேனல் 1 2 3 4 இருக்குன்னா மியூசிக்கெல்லாம் ஒரு குரூப் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ் வில் ஹாவ் குரூப்பிங் ஆப்ஷன். அதாவது டிஜிட்டல் மிக்சர்ஸ்லனா டிசிஏஸ் இல்லை விசிஏன்னு இருக்கும். அனலாக் மிக்சர்ஸில் வந்து சப் குரூப் இல்லை குரூப் 1 and 2, அந்த ஃபேடர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து சுவிட்சஸ் இருக்கும். ஸோ மியூசிக்கெல்லாம் வந்து குரூப் பண்ணிவிட்டு அந்த குரூப்லேருந்து மெயின் அசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வால்யூம் மியூசிக் எவ்வளோ வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வாய்ஸஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபேடரில் இருக்கிறதுனால அது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வால்யூம் வேணுமோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக புஷ் த மியூசிக் அப். பேலன்ஸ் எங்கே உங்களுக்கு இங்கே வந்தால் நல்லா இருக்குது, அதாவது யூ ஹாவ் டு பி த ஆடியன்ஸ். அவன் அதிகமாக வாசிக்கிறான், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஆடியன்ஸாக இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது, அதாவது யூ ஹேவ் த டோட்டல் கண்ட்ரோல் ஆன் த மிக்ஸர். ஸோ டேக் கண்ட்ரோல் அண்ட் டூ த பெஸ்ட் யூ கேன். ஸோ அதுதான் என்னுடைய சஜஷன் ஆன் புட்டிங் வோக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் மியூசிக் செகண்ட். Yeah, thank you so much. Now so we'll move on to next question. Yeah. So இப்போ வந்து there are two types of speakers இல்லையா, passive speakers and active speakers. So which is the best, what is the difference between them? So எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ சர்ச்சுக்கு நம்ம வாங்குறதா இருந்தா? So what we can invest in? So what is the major difference? எது வந்து சேஃபா இருக்கும், லாங் ரன் எது யூஸ் பண்ணலாம், ஹார்டா எது யூஸ் பண்ண முடியும்? So can you tell your views on that? Yeah. Definitely. First thing and foremost, I would say passive speakers are the best.
பிகாஸ் அதுதான் வந்து they invented the sound system like that. They were never, இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு அந்த காலத்தில்? நோ. பாசிவ் ஸ்பீக்கர்ஸ் தான் இருந்தது. பிகாஸ் ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ பாசிவ் அண்ட் ஆக்டிவ்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது என்னன்ட்டு. பாசிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆம்பிளிஃபயர் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஆம்பிளிஃபயர் டு ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்பீக்கர் கேபிள் ரன் ஆகும். ஸோ எந்த கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆம்பிளிஃபயரில் இருக்கும். ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எங்கே பொசிஷன் பண்ணியிருக்கீங்களோ சர்ச்சில் அங்கே இருக்கும். வெரன் ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா ஆம்பிளிஃபயர் இஸ் பில்ட்-இன். அதாவது ஸ்பீக்கர் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட் வித் த ஆம்பிளிஃபயர் பில்ட்-இன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஆக்டிவ்னா தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர் பின்னாடி ஒரு பேனல் இருக்கும், அங்கேயே வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். வால்யூம் கண்ட்ரோல்ஸில் உங்களுக்கு மைக் இன்புட் இல்லை லைன் இன்புட், மிக்சர்லேருந்து வர இன்புட் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பவர் சப்ளை நீங்கள் அங்கேயே கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ என்னுடைய சஜஷன் வந்து டெஃபினெட்லி ஃபார் பர்மனண்ட் இன்ஸ்டலேஷன் போகிறீங்க, அதாவது இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் 5 or 10 years நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி கோ ஃபார் பாசிவ் ஸ்பீக்கர்ஸ் பிகாஸ் தேட் வில் லாஸ்ட் லாங். in terms of அதாவது மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா இட் வில் பி எக்ஸ்போஸ் டு டஸ்ட்டு, மாய்ஸ்சர் எல்லாம் வந்து இப்போ ஸ்பீக்கர் ஹேங் பண்ணுறீங்க இல்லை போலில் மவுண்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்போஸ் டு எவ்ரி திங். பட் பாசிவ் பண்ணும்போது ஆம்ஸ் வந்து யூ கேன் செக்யூர் இட் இன் அ பாக்ஸ், ப்ராப்பராக வந்து சீல் பண்ணலாம். அந்த ரூமே வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வேக்யூம் அடிக்கிறது எல்லாமே ஆம்பிளிஃபைஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லை, நாட் ஓன்லி தேட், நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது யூ ஹாவ் குட் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆன் பாசிவ் ஸ்பீக்கர்ஸ். அதாவது யூஸ்வலாக என்ன ஆகுன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸில் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் த டிரைவர்ஸ் இன்சைட், ஹெச்எஃப் டிரைவர் இல்லை எல்எஃப் டிரைவர், they'll put a limiter on the amplifier itself. wherein passive speakersல பார்த்தீங்கன்னா லிட்டரலி லிமிட்டர்ஸ் வந்து ஒன்லி வித் ஆம்பிளிஃபைஸ் வித் டிஎஸ்பி இன்சைட் தான் இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபைஸ் வித்தவுட் டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டர்ஸ் எதுவுமே இருக்காது, நீங்கள் என்ன ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதுதான் இருக்கும். பட் ஸ்பீக்கர்ஸ் ஆல்சோ கேன் வித்ஸ்டாண்ட் so much of pressure. அதாவது 100 watt speakerனா it can withstand momentary peaks up to 200 watts. இல்லை high volume at 150 watts level நீங்கள் பிக்சர்லேருந்து கொடுக்குறீங்கன்னா it can handle and it will also sound good. And நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரோ ஷோ, ஒரு லைவ் கான்சர்ட், பெரிய கான்சர்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போய் பாருங்கள், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வந்து they use only passive systems because passive systems have the tendency to push more pressure, I mean give you more sound pressure level. So active speakers are limited. So அது மாத்திரம் இல்லை, active speakers are mainly made for portability. அதாவது நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம் ஸ்பீக்கர். அதாவது யூ டோன்ட் ஹேவ் டு கேரி அ ஸ்பீக்கர் அண்ட் தென் அண்ட் ஆம்பிளிஃபை செப்பரேட்லி. மெயினாக பார்த்து ரெண்டல் கம்பெனிஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த போர்ட்டபிலிட்டிக்காகவே வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரெடி பண்ணாங்க. ஸோ ஃபார் பர்மனண்ட் இன்ஸ்டலேஷன் ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் நாட் டு கோ ஃபார் ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் பாசிவ் ஸ்பீக்கர்ஸ். பட் நீங்கள் பாருங்கள், எண்ட் ஆஃப் த டே யோர் நீட், உங்கள் சர்ச்சுக்கு எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சில வாட்டி பாசிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் ஆஃப் 2 separate units. இல்லை எனக்கு ஆக்டிவாக போயிட்டு ஐ கேன் என் பட்ஜெட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கோ ஃபார் தட். ஐ மீன் தேர் இஸ் நத்திங் ராங் இன் கோயிங் ஆக்டிவ் ஆர் பாசிவ். பட் இதுதான் வந்து ஆக்சுவல் ரூல் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் நல்ல இன்சைட் அதில். ஸோ இந்த நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ ஸ்மால் செட்டப்ஸ், ஒரு சர்ச் ஒரு 50 பேர், ஒரு 100. ஸோ அதுக்கு வந்து நம்ம இஸ் இட் ரியலி வி நீட் சப்வூஃபர்ஸ்னா? சப்வூஃபர்ஸ் இஸ் இட் நெசசரி? ஒரு செட்டப்னாலே சப்வூஃபர்ஸ் இருக்கணுமா? சப்வூஃபர்ஸ் எதுக்கு? ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ அதை பற்றி ஏதாவது இன்சைட்? சப்வூஃபர்ஸ் அன்றது வந்து ஐ வுட் சே it will be nice if you add subwoofers.
அதாவது there is no mandatory thing. அதாவது சின்ன சின்ன சர்ச்சஸ்க்கு எதுக்கு subwoofer நீங்க அது mandatoryன்னு அதாவது recommendedன்னு சொல்றீங்க, do we really need it அப்படின்னு கேட்டா, it all depends on the music what you make. Let's say உங்களுக்கு வந்து உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கீபோர்ட் அண்ட் தென் அதாவது ஒரு ரிதம் கிட்டார் தான், அப்புறம் வோக்கல்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, தேர் இஸ் நோ நீட் ஆர் நோ கீபோர்டில் உங்களுக்கு வந்து தம்பிங் அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. அன்லஸ் கீபோர்டில் ஏதாச்சும் பீட் போடுறீங்கன்னா ஓகே, பட் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஆர்டினரி ஸ்பீக்கர்ஸே வந்து கேன் ப்ரொடியூஸ் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ். பட் தென் இஃப் யூ ஹேவ் அ ட்ரம் கிட் ஆர் இல்லை ஒரு நல்ல பேட் இருக்குது, அதாவது ரிதம் பேட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பேஸ் கிட்டார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ நீட் சம் யூ நீட் அ டிரைவர் டு ப்ரொடியூஸ் லோ ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஸ்பீக்கரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் வில் ஹேவ் ஹெச்எஃப், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சிஸ் டிரைவர் இருக்கும், அண்ட் தென் மிட் ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது எல்எஃப்னு சொல்லுவாங்க, லோ ஃப்ரீக்வன்சிஸ் டிரைவர்னு சொல்லுவாங்க. பட் தென் அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் நாட் ப்ரொடியூஸ் சப்வூஃபர் லெவலில் அதில் வந்து சிக்னல்ஸ் வராது. அண்ட் தென் அந்த 12 இன்ச்சோ இல்லை 15 இன்ச் டிரைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வராது. தட்ஸ் அ ரீசன் வை யூ ஹேவ் அ ஹெச்எஃப், அதாவது டு ரீப்ரொடியூஸ் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் உங்களுக்கு ஹெச்எஃப் இருக்குது. அட் த சேம் டைம் எல்எஃப்க்கும் ஒரு டிரைவர் இருந்ததுன்னா தட் இஸ் ஆக்சுவலி அ சப்வூஃபர். ஸோ வாட் யூ டூயிங் இஸ் யூ ஆர் ஸ்பிளிட்டிங் த ஃப்ரீக்வன்சிஸ், ஹெச்எஃப், mid frequencies, MF and then low F and LF ன்னு சொல்லிட்டு low frequencies ன்ட்டு நீங்க split பண்ணிட்டீங்கன்னா the clarity will be nice. So most of the speakers வந்து 2-way, 3-way, 4-way அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்க கேட்டலாக்ஸில் இல்லைன்னா வெப்சைட்ஸில் நீங்கள் அதோடைய ஆட்ஸ் அப்படி பார்க்கும்போது, which means 2-wayனா HF and LF, 3-wayனா HF, MF and LF, அதாவது low frequency, mid frequency, high frequency. 4-wayனா HF, high mid frequency, low mid frequency and then low frequency. ஸோ இது மாதிரி ஸ்பிளிட் பண்ண உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன், சவுண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஹை கிளாரிட்டி வரும். இன்ஸ்டெட் ஆஃப் டிரைவிங் ஒன் ஸ்பீக்கர் டு ப்ரொடியூஸ் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ், யூ வில் ஹேவ் மல்டிபிள் செஷன். ஸோ அல்டிமேட்லி ஐ வுட் சே நீங்கள் சப்வூஃபர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட கிளாரிட்டி வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனோட கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். Because a single speaker can produce so many frequencies, a system can produce so many frequencies and it will give you a clear output. நீங்க பீக் ஆகாம ஜார் ஆகாம உங்களுடைய சவுண்ட் அவுட்புட் வந்து கிளியரா இருக்கும். So definitely I would recommend subwoofer for a small system or a bigger system. நீங்க ஹோம் தியேட்டர்ல சப்வூஃபர் இல்லைன்னா எப்படி நீங்க கேட்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிகாஸ் யூ நீட் தோஸ் லோ ஃப்ரீக்வன்சிஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்பீக்கர். நீங்க சும்மா ஒரு சப்வூஃபர் ஆஃப் பண்ணிட்டு ஹோம் தியேட்டர் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் depending on the size, it's depending on how you want to produce or get the music or get the sound system deliver the sound to your audience. So ultimately it depends on how you would like to sound. Okay, now thank you for the good insight on that. So the next questions we'll move on to. So idhula vandu many of them are playing stage music, so the stage will be allowed to use stage monitors. So what is best? So stage monitors best or in-ear monitoring best? Because many churches are not using in-ear monitoring. So ipa nama church la neenga alaga setup panni kuduthinga in-ear monitor, that was very perfect. So adanal adu mari nare per follow pannalamla. So in-ear monitors versus stage monitors, so idoda differences and what are the benefits of using it? Yeah, definitely our future is in-ear monitoring, because we don't want noise, we want clarity. So for example stage la monitors வந்து ஒரு musicians ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு மானிட்டர்ஸ் வச்சுட்டு எல்லாருக்கும் சிக்னல் கொடுத்தீங்கன்னா மெயின் பிஏ ஆன் பண்ண வேண்டாம், மானிட்டர்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஹோல் சர்ச்சே கேட்கும். பிகாஸ் தே வாண்ட் த சவுண்ட் டு பி ஸோ லவுட், தே வாண்ட் இட் டு பி ஸோ ஆடிபிள். அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கேட்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாய்ஸி என்வரான்மெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுது. என்ன ஆகுதுன்னா மெயின் ஸ்பீக்கர்ஸு வால்யூம் கம்மியாக வச்சாலும் மானிட்டர்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஒரு வாட்டி நான் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மியூசிக் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மியூசிக் எவ்வளோ கம்மி பண்ணாலும் கம்மி ஆகாது, பிகாஸ் மானிட்டர்ஸ்லேருந்து ஆல்ரெடி வந்துடும்.
அதுவும் சர்ச் அக்கோஸ்டிக்ஸ்ன்றது வெரி ரேர்லி ஐ வுட் சே 1 or 2% ஆஃப் த சர்ச்சஸ் தான் பண்றாங்க. கிரேட் திங் ஜூடா, யூ ஹேவ் டன் யுவர் அக்கோஸ்டிக்ஸ் பார்ட். ஸோ அப்படி பண்ணும்போது it will be better. பட் அக்கோஸ்டிக்ஸ் இல்லாத ரூம் யோசிச்சு பாருங்க, சவுண்ட் வந்து அந்த ஸ்பீக்கர் மானிட்டர்ஸ் வந்து ஸ்டேஜ் பேக்ட்ராப்லேயே பட்டு மேலே சீலிங்கில் பட்டு அதே தான் க்ரௌடுக்கு வருது. ஸோ யூ ஆர் அல்டிமேட்லி லூசிங் யுவர் கிளாரிட்டி. But at the same time, going in ears is also a problem because இத்தனை நாள் நாங்கள் வந்து மானிட்டர்ஸில் ஃபீல் பண்ணிட்டு சடனாக இன் இயர்ஸ்னா என்ன ஆகுனா காது அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கேட்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயோ எனக்கு வேணாண்ணா, எனக்கு அடைச்ச மாதிரி இருக்கு, ஜஸ்ட் லீவ் இட், ஐ மேனேஜ் வித் தேட் அப்படின்னு. ஒரு சில பேர் ஒரு இன்இயர் மாட்டிக்கிட்டு ஐ மேனேஜ் வித் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் ரெக்கமெண்ட் in-ears. But there is one suggestion that you can do. இப்போ ரீசெண்டாக வந்து I figured out how big bands and churches are managing. க்ரௌடுக்கு மைக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 மைக்ஸ் எங்கே க்ரௌட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு அந்த இடத்துல நீங்கள் மைக்ஸ் பிளேஸ் பண்ணி அதோட இன்புட் வந்து இன்இயர்ஸில் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு க்ரௌட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போதோ இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கும் போது க்ரௌட் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இஃப் யூ கேன் ஹியர் இட் ஆன் யுவர் இன்இயர்ஸ் யூ வில் ஹேவ் தட் லைவ்லி ஃபீலிங். ஸோ இன்இயர்ஸ் வில் டெஃபினெட்லி பிரிங் டவுன் நாய்ஸ். அதாவது இட்ஸ் நாட் கோயிங் டு பிரிங் டவுன் வால்யூம், இட்ஸ் கோயிங் டு பிரிங் டவுன் நாய்ஸ் அண்ட் தென் it will give you a clear a hearing point on your in your ears. And mixing engineer கிட்ட சொல்லலாம் நீங்க என்னென்ன லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் எனக்கு இன்னியர் மிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நாய்ஸ் கம்மி ஆகும்போது நம்ம இயர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடெக்டட் because you don't expose to heavy noise. நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிற ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 3 to 4 hours எல்லாம் ஹெவி நாய்ஸில் எக்ஸ்போஸ் ஆனால் ஹேர் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் வந்து அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் நாட் சேஃப். ஒரு 50 வயசுலேயே காது டமார் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி சேஃப். இன்இயர்ஸில் கூட நீங்கள் வால்யூம்ஸ் மானிட்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ஷாக ஃபீல் ஆகுது அப்படின்னா just bring the levels down. So hearing is very important and in-ear setup is definitely recommended to bring down stage noise and to bring more clarity. ஓகே, நான் அதே மாதிரி தான் இந்த இன்இயர்ஸ்க்கு ஒரு ஸ்மால் செட்டப் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருங்க. பிகாஸ் மெனி ஆஃப் தம் அது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். வாட் இஸ் இன்இயர்ஸ், எப்படி செட்டப் பண்ணுறது, ஒரு ஸ்மால் செட்டப் ஓவர்வியூ மாதிரி. If your mixer has multiple aux outputs இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் I have a digital mixer, I have 10 auxes and we have 7 musicians அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் மிக்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபயர், மல்டி சேனல் ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபயர் வாங்கிக்கலாம். இல்லைனா அந்த பேரஞ்சரில் P1 PM1 சொல்லிட்டு ஹெட்ஃபோன் டிவைசஸ் இருக்குது, இன்னியர் டிவைசஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்எல்ஆர் அவுட் அப்படியே மிக்சரில் இருந்து எடுத்துகிட்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் அந்த டிவைஸில் கொடுத்துட்டிங்கன்னா இட் ஒர்க்ஸ் வித் அ பேட்டரி ஆர் அன் எக்ஸ்டர்னல் அடாப்டர். அப்புறம் ஒரு நல்ல பேர் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் மிக்ஸஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் தனித்தனியாக இருந்தால் நல்லது. பிகாஸ் some prefer their own voice to be more audible on their in-ear mixes. But unfortunately எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் aux 1 or 2 இருக்கும், இல்லை aux 3 and 4, அதாவது 1 2 3 4. ஸோ மெயின் மானிட்டர்ஸ் பாஸ்டருக்கு வந்து ஒரு மானிட்டர் வச்சே ஆகணும். ஸோ அதில் ஒரு 2 auxes இல்லை ஒரு aux போயிடும். ஸோ ஒரே ஒரு aux வச்சுட்டு எல்லாருக்கும் எப்படி இன்இயர்ஸ் கொடுக்குறது? ஏன்னா ஒரு மிக்ஸ் நீங்கள் அதில் ஒரு கீபோர்டு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் போயிடும். ஸோ ஒரு ஹெட்ஃபோன் ஸ்பிட்டர் வச்சு நீங்கள் இப்போ இன்இயர் செட்டப் பண்ணிங்கன்னா அந்த ஆக்ஸில் கீபோர்டு ஏற்றுனீங்கன்னா எல்லாருக்கும் ஏறிடும், இல்லை வாய்ஸ் ஏற்றுனீங்கன்னா எல்லாருக்கும் ஏறிடும். ஸோ இட்ஸ் one single mix being shared to every other musician on stage. So in-ear mix நீங்கள் போகிறீங்கன்னா I would definitely recommend இண்டிவிஜுவல் மிக்ஸஸ். அதாவது ஆக்ஸஸ் நிறைய இல்லை மிக்ஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க இருக்கிற ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா you have to manage with mix sharing ன்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து you have to go for a bigger mixer. So 2 devices, P1 Behringer headphone, அதாவது in-ear amplifiers அந்த மாதிரி devices நீங்கள் வாங்கினா
இல்லைனா வந்து ஒரு ஜென்ரல் 4 சேனல் ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ நீட் எனி ரெக்கமெண்டேஷன் ஆன் தட், ஜூடோ உங்கள் சர்ச்சில் வந்து ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் வச்சு தான் நான் செட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்ககிட்டயும் நீங்கள் செக் பண்ணலாம். மேபி ஜூடோ யூ கேன் போஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் திஸ். Sure, I'll post it. And yeah, so that they can get a clear understanding on this. ஓகே, நான் தேங்க்யூ ஃபார் திஸ் இன்சைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு காமன் கொஸ்டின், இது வந்து பேசிக் தான், பட் மெனி ஆஃப் தம் வில் டூ மிஸ்டேக்ஸ் ஆன் தட். ஸோ வயர் அண்ட் மைக் ஹேண்ட்லிங், ஸோ எப்படி பண்ணால் ஸோ லாங் ரனுக்கு வி கேன் யூஸ் ஆன், அண்ட் எஸ்பெஷலி மைக் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ தட் வி கேன் கெட் அ குட் குவாலிட்டி சவுண்ட் ஆஃப் இட். Yeah. Wire handling is very important. அதாவது யூஸ்வலாக சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா, இஃப் யூ can't even handle a mic wire, you will not be able to do anything else அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேஜ் க்ளீனாக வச்சுக்கோங்க, ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெயின்டைன் பண்ணுங்கள், பிகாஸ் வயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரைம் திங். நீங்கள் வயரை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சர்ச்சில் ஆல் ஆஃப் அ சடன் பயங்கரமாக நாய்ஸ் வரும். அது எங்கேருந்து வருதுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். வயர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் வைக்கிறீங்கன்னா ப்ராப்பராக ரோல் பண்ணி எந்த ஒரு டேங்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல், வயர் ட்ராக் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஆன் த ஸ்டேஜ் வயர்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் சேனல் பண்ணுங்கள். ஏன்னா வயர் மெரிச்சிக்கிட்டே இருந்தாலும் இட்ஸ் டெரிபிள் திங். அதை மெரிச்சிக்கிட்டு அது மேலே அது மேலே கீபோர்ட் ஸ்டாண்டு, கிட்டார் ஸ்டாண்ட் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வயர் டேமேஜ் ஆகும். அந்நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். பட் எப்பயாச்சும் ஒரு நாள் அது மக்கார் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்ணும்போது டடபடான்னு சவுண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு அதோடைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் மைக் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட். ஐ ஹேவ் அ ஷோர் SM58 இருக்கு. ஸோ இது வந்து டைனமிக் மைக். டைனமிக் மைக் அனும்போதே வந்துட்டு யூ ஹேவ் திஸ் அட்வான்டேஜ் ஆஃப் பிக்கப் பேட்டர்ன், யூனிடைரக்ஷனல் பிக்கப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் பிக்கப் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ சி, இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ மைக் நீங்கள் இப்படி வச்சு பேசுனீங்கன்னா யூ வாண்ட் ஹியர் எனிதிங். ஐ மீன் ப்ராப்பர் ரிஜெக்ஷன் இருக்கும், உங்களோட வைப்ரேஷன்ஸ் தான் மேபி கேட்கலாம். ஸோ அதோட பிக்கப் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி பேசினாலும் வந்து இட் வில் பி ஆடிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்கும் வந்துட்டு கண்டென்சர், பட் இட் இஸ் கார்டியட் யூனி டைரக்ஷனால நான் இப்படி இஃப் ஐ கோ ஆஃப் த மைக் யூ won't hear that. But if I come across, I mean, to the center point அப்படின்னும் போது you will have that great sounding mic. So in the mic it is good, since this is condenser, it is almost like 5 to 6 inches away, but it still can produce some good என்ன சொல்றது sound. But in the cardioid dynamic mics ன்னு சொல்லும்போது you have to keep it close to your lips. So இங்க வந்து நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு என் வாய்ஸ் வரல, இவ்வளோ தூரம் வச்சுட்டு என் வாய்ஸ் வரல, அப்புறம் மானிட்டருக்கே காமிச்சிக்கிட்டு என் வாய்ஸ் வரல, ஃபீட்பேக் தான் வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் சொல்லலாம், மைக்கு தாராளமாக தயவுசெய்து சரியாக பிடிங்க. பிகாஸ் தீஸ் மைக்ஸ் ஆர் மென்ட் ஃபார் க்ளோஸ் டு லிப் சிங்கிங். ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக வச்சு நீங்கள் வந்து பாடுறீங்களோ அதோடைய உங்களுடைய வாய்ஸோட கிளாரிட்டி, வாய்ஸோடைய ஃபுல் வோக்கல் ரேஞ்ச், உங்களுடைய லோ ஃப்ரீக்வன்சிஸ், ஹை ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு டெலிவரி ஆகும், ப்ராப்பராக வந்து கேப்சர் பண்ணும். இந்த உள்ளே இருக்கிற மைக்ரோஃபோன் கேப்சர், அதாவது என்ன சொல்கிறது, கேட்ரிட்ஜ் உங்களுக்கு ப்ராப்பராக கேப்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே வச்சு பேசுனீங்கன்னா உங்களோட ஆம்பியன்ட் நாய்ஸே வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர்லேருந்து கீபோர்ட் நிறைய வருதுன்னா அதோட உங்கள் வாய்ஸ் விட அது நிறைய சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வாய்ஸ் நீங்கள் மைக் கிட்ட வைக்கலன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸ் வெளியே கேட்காது. ஸோ இந்த மாதிரி மைக்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, அதாவது டைனமிக் மைக், இது நாட் ஜஸ்ட் SM58, நிறைய பேர் அஹூஜா வச்சுருந்துருப்பாங்க, நிறைய பேர் சினைசர், நிறைய பேர் வந்து ஆடியோ டெக்னிக்கா, வேற நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், கார்டியாய்ட் மைக், அதாவது விச் இஸ் நாட் அ கண்டென்சர் மைக் அப்படின்னு சொன்னாவே மேக் ஷூர் யூ கீப் இட் க்ளோஸ் டு த மைக். அண்ட் இந்த பார்ட் வந்து ரிஜெக்ஷன், அதாவது தேர் இஸ் நோ பிக்கப் ஏரியா இன் திஸ் ரீஜன்ன்றதுனால மானிட்டர் வந்து இங்கே சவுண்ட் வந்தாலும் இட் வில் நாட் பிக்கப். பட் தென் நீங்கள் இப்படி வச்சு பாடினீங்கன்னா
இந்த ரீஜன் வந்து மானிட்டருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால உடனே ஃபீட்பேக் வரும். ஸோ பெஸ்ட் பார்ட் டு அவாய்ட் ஃபீட்பேக் அண்ட் கிரேட் அவுட்புட் ஆன் அ மைக்ரோஃபோன் அண்ட் க்ளோஸ் டு லிப் சிங்கிங் அண்ட் மேக் ஷூர் யூர் லவுட் இனஃப் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு அதாவது விஸ்பர் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ மேக் ஷூர் வென் யூஆர் அட்ரஸிங் சம் ஒன் யூ ஹாவ் டு பி லவுடர். அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். ஸோ நீங்கள் வீட்டில் பேசுறீங்கன்னா யூ ஆர் ஸ்பீக்கிங் டு சம் ஒன் ரியலி க்ளோஸ், பட் வென் யூ ஆர் அட்ரஸிங் அ பிக் க்ரௌட் அப்படின்னா யூ ஹாவ் டு பி லிட்டில் லவுடர். வென் யூ ஆர் லவுடர் there is less work on the PA system and great output for your audience. So make sure you handle the mic properly. Mic positioning liye வந்து உங்களுக்கு வந்து best output கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So do the basics and get the great output. Yeah. Thank you for that insight. So next question நம்ம என்ன பார்க்கலாம்னா, so there are many types of speakers, many brands of speakers. So there are local brands இருக்கு, foreign brands இருக்கு. So எது வந்து worth-ஆ இருக்கும், நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு எது which will be worth-னா? Yeah, branded speakers, I mean look for the of course நான் இது எப்படி சொல்றது உங்களுக்கு, ஏன்னா எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு ஸ்பீக்கர்ஸ் ரெடி பண்றாங்க. ஸோ ஈவன் வென் யூ டேக் அஹூஜா தே ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க். பட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர்ஸ் வரும்போது மேக் ஷோர் யூ ஆர் நாட் பேயிங் மச் டு த பிராண்ட். ஸோ சம் பிராண்ட்ஸ் ஆர் லைக் ஆல்மோஸ்ட் 30-40% வந்து அவன் பிராண்ட் ஃபேமஸ் ஆனதுக்காகவே நீங்கள் பே பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ ஃபேமஸ் பிராண்ட் நீங்கள் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, பிகாஸ் பீப்புள் ஹூ ஆல்சோ see the sound coming out and see the brand and they realize okay great brand வந்து நீங்கள் இவங்க போட்டிருக்காங்க. But end of the day how it sounds and the matter. So great brands and பார்க்கும்போது definitely they make good speakers because they want to make their name stand out. Appdi paakumbodhu they put a lot of effort in engineering and then a lot of effort in making it sound great. Proper acoustics ulla speaker box kulle or acoustics work irukum. So adula vandu acoustics பண்ணுவாங்க. So for example ஒரு speaker நீங்க கேக்குறீங்கன்னா speaker பின்னாடி உங்களுக்கு அவ்வளவு சவுண்ட் வரக்கூடாது. It has to produce only in the front side. So அந்த மாதிரி acoustics எல்லாம் உள்ள ப்ராப்பரா பண்றவங்க of course branded speakers தான் அவங்க பண்ணுவாங்க, because they spend a lot of money on that and they charge you a lot also. So நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, go out to some demo or go out to some churches which are using some speakers. நீங்க போய் கேட்டு எது if you feel like it is sounding good அன்றதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. இந்த பிராண்டு தான் வாங்கணும் அந்த பிராண்டு தான் வாங்கணும்ட்டு கிடையாது. whichever is sounding good is good for your church. And அஹூஜா இல்லை வேறு ஏதாச்சும் பிராண்ட்ஸ் வாங்கலாமா, இதெல்லாம் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி சீப்பர் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ அ கிரேட் அவுட்புட். என்ன பண்ணுவாங்கன்னா they don't spend much money on என்ன சொல்கிறது இன்ஜினியரிங் பார்ட். ஒரு ஸ்பீக்கர் போட்டுமா, ஒரு பாக்ஸ் அடிச்சுமா, அதில் ஹெச்எஃப் எல்எஃப் போட்டு ஒரு நெட்ஒர்க் போட்டு கொடுத்துட்டா கெட்டிங் மணினா சில பேர் சீப்பாக கொடுத்துட்டு they'll make money, but some people they want to really produce. So அப்படி பார்க்கும்போது there are great brands like QSE and then JBL, EV. So இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது they really make speakers to sound great. So look out for that. Make sure you're choosing the right product for your church. So it's not about in the brand and the brand and kadiyadu. Make sure what best speaker or what you like and then get the speaker. So definitely you have to spend money on that. Yeah, okay. Just a small question. So unga suggestion, cheap and best, which brand we can prefer on speakers? Cheap and best அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் வந்துட்டு cheaper products introduce பண்றாங்க. For example, Mackie is there. You'll get a speaker starting from 25k. Alto Professional and ஒரு company இருக்கு. These are all foreign companies. So Indian companies அனும்போது Studio Master Indian companyல ஒரு வாட்டி Fire series ன்ட்டு ஒன்று பார்த்தேன், which was sounding really great. I really liked it. அது கொஞ்சம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, அது பெட்டர் தென் அஹூஜா ஸ்பீக்கர்ஸ். அஹூஜால விவா சீரீஸ் பார்த்தேன், அதுவும் வந்து இருக்கு. பட் அல்டிமேட்லி யூ ஹாவ் டு
listen and decide on that. And cheap and best and சொல்றதுக்கு எதுவுமே இல்லை until you find any speaker which is sounding really good ஆனா ₹1 கிடைக்குது அப்படி there is no so cheap and best ன்றது கிடையாது. When you spend more you get higher quality, when you spend less you will have, but some speakers will sound great on a lesser money, but unfortunately they lack their lifetime. ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து இட் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் ஆம்பிளிஃபயர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் கூட இட் இஸ் மேட் ஆஃப் so many other things, மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால அதோடைய டியூரபிலிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் குவாலிட்டி ப்ராடக்ட் ஆர் குவாலிட்டி ரா மெட்டீரியல் யூ யூஸ் ஃபார் அ காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா சீப்பான கெப்பாசிட்டர் இருக்கு, காஸ்ட்லியான கெப்பாசிட்டர் இருக்கு. ஸோ சீப்பானது வந்து இட் லாஸ்ட் ஃபார் ஒன்லி 1 year, காஸ்ட்லினா இட் லாஸ்ட் ஃபார் 5 years. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் மணி யூ ஸ்பெண்ட். பட் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணும்போது கீப் தட் இன் மைண்ட், இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட் ஒன்லி ஃபியூ இயர்ஸ். பட் வென் யூர் ஸ்பெண்டிங் மோர் இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் அ டெக்கேட் ஆர் மோர். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் ஆகலாம். So speakers, instruments, mics, எல்லாத்துக்குமே there are types of cables to be அது போட்டாதான் we'll get the maximum amount of output ன்னு இருக்கு. So what are the types of cables we can use for that? Yeah, so make sure you use the right cable. Microphone cable anumbodhu, of course microphone cables are so common, எல்லாரும் வந்துட்டு you can easily get it from any market, but make sure you get some decent quality. ஈஸியா மெர்ச்சிட்டா கட் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மெர்ச்சி கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் குவாலிட்டி வைஸ் நீங்கள் பாருங்கள். பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் பெல்டன் கேபிள்ஸ் இருக்குது. அதை விட கொஞ்சம் கம்மி வேணும்னா கிளாட்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் இருக்குது, கிறிஸ்டல்ஸ்ன்ற பிராண்ட் இருக்குது, எம்எக்ஸ் கேபிள்ஸும் இருக்குது, அண்ட் தென் ஸோ மெனி அதர் கம்பெனிஸ். இந்தியன் கம்பெனிஸே ஒரு சில கேபிள்ஸ், அதாவது நான் ஃபால்கன்ன்ற ஒரு பிராண்ட் பார்த்தேன், அமேசிங் கேபிள்ஸ். நீங்கள் அது கூட நீங்கள் நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. மெயினாக அந்த இன்சுலேஷன் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் சும்மா கால் வச்சு மெரிச்சாவோ இல்லை புல் பண்ணாவே கட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மேக் ஷுர் யூ செக் தட் when buying it. அஃப்கோர்ஸ் அது அங்கேயும் இருக்குது. When you spend more money you get a great quality, but when you spend less money it's not going to last for long. அதாவது கொஞ்ச நேரத்துலேயே கட் ஆகுறதோ இல்லை உள்ள லீட்ஸ் கட் ஆகுறதோ, அந்த லீட்ஸ் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். நல்ல திக்காக, அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் கிடைக்கும். அண்ட் சிக்னலும் வந்து ப்ராப்பராக ட்ராவல் ஆகும். அண்ட் ஸ்பீக்கர் வைஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நெவர் யூஸ் an electric cable for your speaker. ஸ்பீக்கர் கேபிளுக்கு வந்து பதிலாக என்ன பண்ணிடுவாங்க எல்லாரும், இந்த 1.5 ஸ்கொயர் mm இல்லை 2.5 ஸ்கொயர் mm அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் கேபிள்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீக்வன்சி வந்து ட்ராவல் ஆகாது. ஸ்பீக்கர் வயர் ஹேஸ் டு பி வித் மோர் ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது அந்த ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்டும் அதில் பார்த்தீங்கன்னா மெலிசா இருந்து நிறைய பஞ்ச் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் ட்ராவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தே ஹாவ் டு புட் இன் மோர் காப்பர் அண்ட் யூனோ மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படி பார்க்கும்போது இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காஸ்ட்லியான ஸ்பீக்கர் வாங்கி எலக்ட்ரிக் ஒயர் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டி வராது. எங்கள் சர்ச்லேயே ரொம்ப நாளாக நாங்கள் எலக்ட்ரிக் ஒயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பீயிங் அ சவுண்ட் இன்ஜினியர் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. பட் நான் எப்போ அந்த ஸ்பீக்கர் ஒயருடைய ரியல் ரீசன்ன்றது கண்டுபிடிச்சி அதை உடனே மாற்றினானோ ஸ்பீக்கர்ஸ் ஆர் சவுண்டிங் குட். அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வர் லிட்டில் மோர் கிளியரர் தென் பிஃபோர். அந்த இமீடியட் டிஃபரன்ஸ் நாங்கள் பார்த்த உடனே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ kept suggesting அதாவது யூ ஹாவ் டு கோ ஃபார் ஸ்பீக்கர் கேபிள்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் கேபிள்ஸ். ஸோ கேபிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷோர் யூ சால்டர் தெம் ப்ராப்பர்லி. இஃப் நீங்களே சால்டர் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக சால்டர் பண்ணுங்க. டோன்ட் ஸ்க்ரூ அப். பிகாஸ் இங்கே எல்லா சிஸ்டம் நல்லா இருந்து ஒரு ஸ்பீக்கர் வயர் இல்லை மைக் கேபிள் நல்லா இல்லைன்னா the output is no more, அதாவது there is no clear output. So make sure you put more அதாவது you put more importance, you give more importance to the cables. Okay na, thank you so much. So இப்போ வந்து நம்ம live mixing for roomல வந்து we'll do a separate mix. ஒரு live roomக்கு there will be a separate mix. So அதை நம்ம live stream பண்ணும்போது
that will be totally different. ஏன்னா லைவ்ல கேட்குறவங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அது நம்ம லைவ்ல பண்ற மிக்ஸ் இருக்கும். ஸோ ஹவு கேன் வி செப்பரேட் திஸ் ஆர் கேன் வி செப்பரேட் திஸ்? ஸோ இது செப்பரேட் பண்ணி அனுப்புறது பெட்டரா எப்படி? ஸோ வாட்ஸ் யுவர் வியூ ஆன் தட்? பிகாஸ் ஆஃப் தி அக்கூஸ்டிக்ஸ் ஆஃப் த சர்ச், நீங்க சர்ச்ல வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க அதுவே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சர்ச்ல யூ வில் ஃபீல் மியூசிக் இஸ் லவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக் கம்மி பண்ணிட்டு வோக்கல்ஸ் நல்லா டாமினண்ட்டாக வைப்போம். என்ன ஆகும்னா அதுவே வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மியூசிக்கே கேட்காது. ஆன்லைன் வியூவர்ஸ்க்கோ இல்லைன்னா ஒரு 2 ட்ராக் செஷன் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா மியூசிக் அப்படியே கம்மியாக இருக்கும், வோக்கல்ஸ் மாத்திரம் பயங்கர ப்ராமினன்ட். எங்கே போயிடுச்சு மியூசிக், சர்ச்சில் நல்லா தானே இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ வாட் ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட்னா, ப்ரொஃபஷனல் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, I've heard ஹில்சாங் ஒரு வாட்டி ஒரு பாஸ்டர் போயிட்டு வந்திருந்தார். அவரு என்ன சொன்னார்னா, ப்ராட்காஸ்டிங் ரூம் வந்து ஆல்மோஸ்ட் அவரு உண்மையா என்னன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் 1 kilometer அவே அப்படின்னாரு. எப்படி அது? YouTube tour on that Hillsong Church, they have a separate broadcasting. Exactly, because they don't want to hear anything from the church acoustics. They want to hear the sound on a properly set monitor system and then mix the sound later. So churchல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து it's a different mix, and then for live streaming it's a different mix. So நம்ம சர்ச்சுக்கு அந்த மாதிரி பண்றது impossible. Very few have the option like this. அதாவது 100ல ஒருத்தர் 2 பேருக்கு மேபி இந்த ஆப்ஷன் இருக்கலாம். பட் நம்ம சர்ச்ல என்ன பண்ணுங்க, ஒரு ப்ராப்பர் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டுடியோ மானிட்டர்ஸ்ன்ற மாதிரி நல்ல ஐசோலேஷன் இருக்கிற மாதிரி, எக்ஸ்டர்னல் சவுண்ட் கேட்காத அளவுக்கு ஒரு எடுத்துக்கோங்க. அண்ட் யூஸ் ஆக்ஸஸ் ஃபார் ப்ராட்காஸ்டிங். அதாவது ஆக்ஸ் 1 and 2 மானிட்டர்ஸ் போயிடுச்சுன்னா ஆக்ஸ் 3 and 4 ஃப்ரீயாக இருக்குன்னா 3 and 4க்கு வந்து நீங்கள் இது கொடுக்கலாம், அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டு நீங்கள் அது ப்ராப்பராக ஒவ்வொரு சேனலுக்கு எவ்வளோ லெவல் வேணுமோன்றது நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி அது ஒரு மிக்ஸாக நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you can get a good output for live mixing. And if you have a nice acoustically treated room, வெளிய சவுண்ட் உள்ள வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்பர் மானிட்டர்ஸ் ஆச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த மானிட்டர்ஸில் வந்து you just listen to the sound and mix it differently. இல்லை சில பேர் டிஜிட்டல் மிக்சர்ஸ் இருக்குன்னா நெட்வொர்க்கிங் பண்ணலாம், டான்டே நெட்வொர்க்கிங் இல்லை வந்து ஈத்தர்நெட் மூலிமா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிங்கன்னா யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் டெடிகேட்டட் மிக்சர் ஃபார் ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி பிக் மெஸ். ஓகேண்ணா, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் நீங்கள் டான்டே சொன்னீங்களே. ஸோ வாட் இஸ் டான்டே? இஸ் இட் நீடட்? ஏன்னா இப்போ ஒரு நியூ டெக்னாலஜி எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த டான்டே வச்சு தே ஆர் ரூட்டிங் தட் ஆடியோ டு DAW அண்ட் தே ஆர் சென்டிங் இட் டு லைவ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அண்ட் வாட் இஸ் த குவாலிட்டி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட்? Yeah. Dante is nothing but networking in sound. We all know about networking in big companies. internet networking nawe internet andan solvom. So it's not just internet is just connecting. It's all about LAN connections and Ethernet wires, ports. So what they have done, Dante என்ன பண்ணிருக்காங்கன்னா, they converted the audio signals to a networking என்ன சொல்றது settings. அதாவது அப்படியே கன்வெர்ட் பண்ணி you can network or you can run your audio signals in a Ethernet cable. So which means என்ன பண்ணுவாங்கன்னா, switch அதாவது ஒரு நெட்வொர்க் ஸ்விட்சர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டேஜில் ஒரு கன்வெர்ட்டர் இருக்கும், அதாவது which will convert all the analog signals to a digital signal, and then on the signal on it will travel through an Ethernet cable and it will come back to the mixer, and the mixer will start converting the digital signals to an analog signal, and then you will start mixing the sound. So அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கிங் அண்ட் வந்துட்டாவே வந்து you can definitely split the signals. ஸோ உங்களுக்கு ப்ராட்காஸ்டிங்க்கு சேம் சிக்னல் அப்படியே வந்து ப்ராட்காஸ்டிங் போகணுன்னா you can put a network switch and then get the same digital output, put it to another mixer and start mixing there. Or I have seen 5 to 7 mixers யூஸ் பண்ணுவாங்க ஒரே இதில். ஸோ which means என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மிக்சிங் கொடுக்கலாம்.
இல்லைனா ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மிக்சிங் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் கண்ட்டு ஒருத்தருங்க வச்சுருக்காங்க, ஒரு ப்ராட்காஸ்ட் செட்டப் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு செப்பரேட் மிக்சர் யூஸ் பண்ணுவாங்க. லைவ் டிவிக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு டீமுக்கு வந்து செப்பரேட் மிக்சர், விச் மீன்ஸ் ஒரே இன்புட்டை வந்துட்டு தே கேன் ஸ்பிளிட் இன் டு மல்டிபிள் டிவைசஸ். ஸோ அங்கே தான் வந்து டான்டே நெட்வொர்க்கிங் வருது. பட் டான்டே நெட்வொர்க்கிங் இஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட். ஸோ நம்ம சர்ச்சஸ்க்கு டான்டே நெட்வொர்க் வரதுக்கு ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி டேக் அ டெக்கேட்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போதான் வந்து நிறைய பேர் அப்கிரேட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மிக்சர்ஸ்க்கே வந்து இப்போ தான் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம், பட் it is there. The technology is already there. And if you want to explore it and see the uses of it, you can definitely go through that. ஓகேண்ணா, அதான் அதே மாதிரிண்ணா டாக் அந்த டான்டே நெட்வொர்க் மூலமா தே ஆர் கெட்டிங் இன் டு டால். ஸோ அந்த டாலை யூஸ் பண்ணி, ஸோ டால் இருந்து தே ஆர் டேக்கிங் டு லைவ் ஸ்ட்ரீமிங். இல்லை டான்டே இல்லைனா கூட அவங்க யூஎஸ்பி ஸ்ட்ரீமிங் மூலமா தே ஆர் டேக்கிங் டு டா. And the dollar they are adding effects and overlays and auto tune and மாதிரிலாம் போட்டு they are sending into live. So what are your views on that? I would definitely recommend DAW for post production. Post production பண்ண போறீங்க, you want to take the multi-track session and then do post production அப்படின்னா you can definitely use DAW. அதாவது DAWனா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். அதாவது நம்ம மிக்சர்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸில் ஒரு மிக்சரை நினச்சிக்கோங்களேன். ஸோ அதில் தான் வந்து சாங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு மிக்ஸ் மாஸ்டரிங் எல்லாம் வந்து அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணணுன்னா யோர் சிஸ்டம் ஹேஸ் டு பி வெரி பவர்ஃபுல். And then you will deal with lot of latencies. ஸோ சிக்னல் ப்ராசஸிங் பண்ணும்போதே வந்து ஸ்டேஜில் ஹலோன்னு சொன்னாங்கன்னா டாலை வந்து ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் சிக்னலே வரும். இல்லை கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்ன்றது டூ மச், கப்புள் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு லேட்டன்சி இருக்கும்போது யூ வில் ஹேவ் சிங்கிங் இஷ்யூஸ். ஸோ நாட் ரெக்கமெண்டட் ஃபார் லைவ், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். பட் ஃபார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெஃபினெட்லி எஸ், நீங்கள் மல்டி ட்ராக் எடுங்க, ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சர்ச்சில் இருக்கிற மிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து வில் பி எக்ஸைட்டட். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச், நல்ல இன்சைட் இதில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, அந்த ஸ்னேக் கேபிள்ஸ்லாம் நிறைய சர்ச்சஸில் தேர் நாட் யூஸிங் ஸ்னேக் கேபிள்ஸ் ஆர் ஸ்டேஜ் பாக்ஸஸ். ஸோ வாட் ஆர் தட்? ஏன்னா அந்த நிறைய சர்ச் அது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் கேபிள்ஸ் நல்லா இருக்கும். ஸோ வாட் ஆர் ரிவ்யூஸ் ஆன் தட்? Yeah, so snake cable is needed when your mixer is too far away from the sound source. So definitely most of the churches, they prefer good sounding sound. So அப்படி இருக்கும்போது the mixer position வந்து பார்த்தீங்கன்னா it should be in a place where you can hear your main speakers. It shouldn't be like, அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணலான்னா there is no அதாவது ப்ராப்பர் மிக்சிங்கே உங்களுக்கு கிடையாது. க்ரௌடில் இருந்து ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் உட்கார்ந்தா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மிக்சிங் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் டிஜிட்டல் ஸ்னேக் கண்ட் இருக்குது, இல்லைனா வந்து அனலாக் ஸ்னேக். ஸோ அனலாக் மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி யூ நீட் அ ஸ்னேக் கேபிள். என்ன ஆகுனா ஒரு 16 இல்லை 24 இல்லை 8 சேனல் எக்ஸ்எல்ஆர் இன்புட்ஸ் அப்படியே வந்து ஒரே கேபிளாக ரெடி பண்ணி ஒரே கேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டேஜ் பாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இன்புட்ஸ் அங்கே கொடுத்துருவீங்க, அங்கேருந்து அந்த ஒரே சிங்கிள் ஸ்னேக் கேபிள் வந்து மிக்சருக்கு வந்துடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை டிஜிட்டல் மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங் மூலிமா டான்டே இல்லை எனி அதர் ஸ்டாண்ட், அதாவது ரெஸ்பெக்டிவ் மிக்சருடைய நெட்வொர்க்கிங் மூலிமா நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா வந்து நீங்கள் சிக்னல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்னேக் கேபிள் வந்து one thing is there, stage will look organized instead of having so many cables running to the mixer. ஒரே சிங்கிள் கேபிள் நீட்டாக உங்களுக்கு வந்து மிக்சருக்கு போயிடும். And another thing is when you're mixing from in the middle of the crowd ஒரு இல்லை நைஸ் மிக்சிங் ஸ்டேஷன் பண்ணும்போது, ஸோ லெங்த் ஆஃப் த வாய்ஸ் வந்து ரொம்ப இது கிளியர், அதாவது டர்ட்டியாக இல்லாமல் யூ வில் ஹேவ் ப்ராப்பர் சேனல் ஆர் ப்ராப்பர் கேபிள் ரன்னிங் ஃப்ரம் த ஸ்டேஜ் டு த மிக்சர். ஓகேண்ணா, அதான் இதுலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்ஸ் பண்ணுறது, ஸோ த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆடியோ செட்டப். ஸோ அதுதான் நிறைய பேர் அங்கங்கே வைப்பாங்க. ஸோ தட் won't be இது. ஸோ தேர்ஸ் a certain position, a place to be placed on the audio setup. Exactly. Get to a place where you can listen the main speakers and be in the audience.
அதுதான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்கில் பார்ப்பாங்க. ஏன்னா யூ ஹாவ் டு பி அன் ஆடியன்ஸ் டு மிக்ஸ் இட் ரைட். ஒரு ரூமில் இருந்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு குத்து மதிப்பாக பண்ணாமல் நீங்கள் வந்து ஆடியன்ஸில் உட்காந்து நானும் அந்த வசனம் கேட்க தான் வந்திருக்கேன், நானும் அந்த சாங் கேட்க தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இல்லை எனக்கு மாத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமில் போய் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தேர் இஸ் நோ வே. பிகாஸ் ரூமில் போயிட்டு மானிட்டர்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கோம்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு மானிட்டர்ஸில் கேட்குறதோ இல்லை சர்ச் நடுவில் உட்காந்து கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு பி இன் த க்ரௌட் அண்ட் மிக்ஸ் ஃப்ரம் த க்ரௌட். ஸோ க்ரௌடுக்கு நடுவில் வைக்கிறது சில பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம சர்ச் ஸ்மாலர் சர்ச்சஸாக இருக்கலாம், இல்லை க்ரௌடுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம்னு ஃபீல் பண்ணலாம். ஸோ place it somewhere where you can listen to the main speakers. அதாவது என்ன ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை கேட்குற அளவுக்கு பி இன் த க்ரௌட்ன்றது தான் ஒரே ஒரு ஆன்சர் நான் சொல்கிறது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஸ்மால் இன்சைட் கொடுத்தீங்க, இந்த அக்கோஸ்டிக்ஸ் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு டூ? ஏன்னா வந்து அதை நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தேர் ஆர் மெனி எக்கோஸ் ப்ரொடியூஸ்ட், அதனால நிறைய தேவையில்லாத நாய்ஸஸ்லாம் வருது. ஸோ இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? நம்ம அது பண்ணால் வாட் அமௌண்ட் ஆஃப் த குவாலிட்டி வி கேன் அச்சீவ் ஃப்ரம் தட்? Yeah, acoustics on the very important for a church. For wherever you're reproducing the sound, அதாவது whenever நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ, you want to amplify your sound அப்படின்னா, ஒரு மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா acoustics are very important. because நீங்கள் acoustics பண்ணலனா you will have a lot of reflections, echo, reverberation, and sound வந்து கிளியராக உங்களுக்கு கேட்காது. வால்ஸ்லாம் ஹிட் பண்ணி டபுளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒன் டைம் கேட்டாலும் எக்கோ மாதிரி வந்துடும். பட் செவரல் டைம்ஸ் வந்து இட் இஸ் ஹிட்டிங் த வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது you will have very poor sound production. So ultimately it is again some noise added to your original voice. So இதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்கூஸ்டிக்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் டு த சர்ச்சஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி பில்டிங் நியூ. நீங்கள் புது சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எல்லாம் பட்ஜெட் போட்டுடுறாங்க, நல்ல அப்பியரன்ஸ் போட்டுடுறாங்க, லைட்ஸ் போட்டுடுறாங்க, அது எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனால் அக்கூஸ்டிக்ஸ் மாத்திரம் விட்டுறாங்க. அக்கூஸ்டிக்ஸ் நீங்கள் பண்ணாதான் யூ வில் ஹேவ் குட் சவுண்ட் அவுட்புட் ஃபார் தி ஆடியன்ஸ். நீங்கள் ஆடியன்ஸ் வர வச்சுட்டு ஸ்பீக்கர் சிஸ்டம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஹலோ சொன்னால் கூட கிளியராக கேட்க மாட்டேங்குதுன்னா அது தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் பில்டிங் அ பிக் சர்ச் அண்ட் தென் கிவிங் poor audio quality. So ultimately when you're building a church or any other auditorium kind of thing, your voice has to reach the crowd, or the person who is sitting in the audience must be happy with what is happening. அதாவது என்ன பேசுறீங்கன்றது கிளியரா புரியணும், என்ன வாசிக்கிறாங்கன்றது கிளியரா புரியணும். இதெல்லாம் புரியணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல அக்கூஸ்டிக்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வேற சர்ச்சஸ் போங்க, எங்க உங்களுக்கு சவுண்ட் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க அங்க போய் பாருங்க. you will have great acoustics there. Because of the treatment avanga pandranga, they are working on they're spending so much money on that, because ultimately your word, the God's word, or maybe the God's worship session that we do has to reach perfectly without any noise. So acoustics பண்ணலனா definitely noise தான், உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, காஸ்ட்லியா வாங்கிட்டா நமக்கு இதெல்லாம் போய்டும்ன்றீங்க. No, definitely no. You have to do acoustics for even for smaller systems or costly systems that you buy. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, மெனி சர்ச்சஸ்ல ட்ரம்ஸ் இருக்கு, அப்படியே ஓப்பன்ல விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கு. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் யாரெல்லாம் நாய்ஸியா இருக்கு, கம்மியாடு பொறுமையாடின்னு சொல்லி ட்ரம்மரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட டைனாமிக்ஸ் எல்லாமே அவங்கள விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வாட் யுவர் அட்வைஸ் ஆன் ட்ரம் கேபின்ஸ்? எப்படி நம்ம போடலாம்? இஸ் இட் நெசசரி அப்படின்னா? So drums ஆனும்போது unfortunately it is so loud. ஏன்னா பிகாஸ் அந்த லவுடாக இருந்தால் தான் வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் த ஆக்சுவல் சவுண்ட். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரம்மரை அமைதியாக அடின்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்வேன், அமைதியாக அடிங்கன்னு சொன்னால் ஹீல் ஃபீல் ஹியூமிலியேட்டட் சம்டைம்ஸ், அண்ட் தென் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுக்கறத விட்டுட்டு தொட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அல்டிமேட்லி இட் won't sound great. ஸோ ட்ரம்மருடைய ஃபுல் எனர்ஜி இருக்கணும், அண்ட் டைனமிக்ஸ் ஷுட் ஆல்சோ பி தேர். அவர் எங்கெங்கெல்லாம் ஹார்டாக ஹிட் பண்ணணும், எங்கெல்லாம் சாஃப்டாக வாசிக்கணுன்றது ஒரு ட்ரம்மருக்கு
நீங்கள் தெரியும். ஸோ ட்ரம்மருக்கு நெவர் சஜஸ்ட் எனிதிங் டு த ட்ரம்மர். ஏன்னா அவங்க ஃபெட்டப் ஆயிட்டாங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் மொமெண்டம் இன் த வர்ஷிப். அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் தேல் ஃபீல் லைக் இங்கே வாசிக்கணுமா நம்ம அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்கள புஷ் பண்ணிப்பாங்க. ஸோ நெவர் டூ எனிதிங் லைக் தட். ஐ என்கரேஜ் எவ்ரி அதர் மியூசிஷியன், நாட் ஜஸ்ட் த ட்ரம்மர், எனி மியூசிஷியன் நீங்கள் பண்ணுங்க. இப்போ ஸோ சின்ஸ் த ட்ரம்ஸ் ஆர் ரியலி லவுட், ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷீல்ட் போடுங்க. இஃப் வி கேன் ஷோ சம் பிக்சர்ஸ் ஜூடா நீங்க இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச ட்ரம் ஷீல்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய சர்ச்சஸில், அதாவது பெத்தல் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் பெத்தல் மியூசிக்கா என்ன ஒரு சர்ச்னு தெரியல, நான் ஏதோ ஒரு பார்த்தேன் ட்ரம்ஸ் வந்து ஷீல்டு இல்லாமல் இருக்கும், அதை சாரி ஷீல்டோட போட்டிருப்பாங்க, இல்லை ட்ரம் கேபின் ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேபினில் கூட அவங்க வந்து ப்ராப்பர் அக்கூஸ்டிக்ஸ் பண்ணி க்ளீனாக அவங்க, அதாவது மைக் மூலியமாக தான் வந்துட்டு they'll get the sound outside, not the raw tone. So நீங்க drum cabins யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து நிறைய மியூசிக் வீடியோஸ் பார்த்து ஏமாந்துடாதீங்க, அதெல்லாம் மியூசிக் வீடியோஸ் தான், நாட் த ரியல் சவுண்ட். அந்த சவுண்ட் எல்லாம் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ தேர் ஜஸ்ட் ஆக்டிங் ஆன் அ வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு இங்கெல்லாம் இந்த சர்ச்சில் இங்கெல்லாம் இல்லையே அவங்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து மேபி மியூசிக் வீடியோ ஆர் மேபி சம் பிக்கர் சர்ச்சஸ் ஆடும்போது ட்ரம் சவுண்ட் வந்து அங்கே அவ்வளோ நாய்ஸியாவே இருக்காது, ஒரு சின்ன ட்ரிப்புக்கு அவங்க வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்ச்சஸ்லனா ஓகே. பட் வென் யூர் ஆன் அ ஸ்மால் பிளேஸ், வென் யூர் இன் அ ஸ்மால் பிளேஸ் அண்ட் ட்ரம்ஸ் லவுடாக இருக்குன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் அ கேபின். ஹோப்ஃபுல்லி Judah will put some pictures of how you can make cabins. And if அதாவது carpenters can build this, அவங்களுக்கு ஐடியா கொடுத்தாவே அவங்க பண்ணிடுவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு பை ப்ரொஃபஷனலினா தேர் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் அவுட் தேர், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேர் ஆர் 2 types of mixers, analog and digital mixers. ஸோ வந்து இப்போ வர மிக்சர்ஸ்லாம் Dante இன்டகிரேட்டடாக இருக்குது சில மிக்சர்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ், வாட் அ சர்ச் கேன் பை, அதில் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்? Yeah, analog mixing is a thing of the past. Of course they built great mixers. அப்புறம் வந்து they started processing the sound. அதாவது எப்படின்னா they invented compressors, they invented noise gates and a lot of effects and everything. So அந்த காலத்து மிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கூட இருக்காது. So you have to buy, literally use, you literally buy an external effects rack and then route it to the mixer. Compressors separate avanu, but digital mixers will are all digital mixers will have all that integrated, so you don't have to buy anything extra. So when you go digital, you will have more versatility. You can process the sound more, என்ன சொல்றது, மோர் அதாவது கிளாரிட்டியோட இல்லை மோர் டீட்டெயில்ஸோட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரெசர் இஸ் அ கிரேட், ஈஸியாக சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இட் வில் ஒர்க். பிகாஸ் when you shout or when you sing louder, it will start to reduce the voice, and then when you're singing in a feeble voice and கம்மியாக பாடும்போது it'll push you up. ஸோ அந்த மாதிரி கம்ப்ரெசர் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். ஸோ it'll give you a balanced sound. நாய்ஸ் கேட் வந்து it'll give you அதாவது இந்த லெவல் வந்துட்ட பிறகு தான் it has to send the signal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு threshold செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது டெஃபினெட்லி டிஜிட்டல் மிக்சர்ஸ் are definitely helpful in the current decade, அதாவது in the current situation. So go for a digital mixer. Never worry about எனக்கு அனலாக் தான் ஆப்ரேட் பண்ண தெரியும், டிஜிட்டல் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இட்ஸ் த சேம் திங் ஹேப்பனிங் ஆன் டிஜிட்டல் மிக்சர். ஜஸ்ட் தட் ஒரு மொபைலுக்கும் ஒரு ஆப்பிள் ஃபோனுக்கும் ஒரு ஆண்ட்ராய்டுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அனலாக் டிஜிட்டலுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். just that you have to find the right option on the right place and then start doing the mixing. And your recommendation on a digital mixer which is cheap and best, which churches can buy? Cheap and best அப்படின்னா நீங்கள் சர்ச்சஸ்க்கு வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் இந்த மாதிரி rack mixers. Judah, you put a photo on that. Sure. The rack mixers எப்படின்னா there are no controls on the mixer. அதாவது ஃபேடர்ஸ் இருக்காது, knobs எதுவுமே இருக்காது.
இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஐஓ, அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்டர்ஸ் மாதிரி இருக்கும். த ரீசன் வை ஐ ரெக்கமெண்ட் தட் ஃபார் அ சர்ச் இஸ் பிகாஸ் ஆஃப் டஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அண்ட் தென் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியல. ஸோ செப்பரேட் கேபின் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து யூ கேன் கோ ஃபார் ரேக் மிக்சர்ஸ். பட் அதுலேயும் ட்ராபேக்ஸ் இருக்கு. பிகாஸ் யூ நீட் அன் ஐபேட் இல்லை லேப்டாப், அதுல இருந்து தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இஃப் யூ கேன் அஃபோர்ட் ஃபார் அ குட் மிக்சர் அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் மைடஸ். Midas வந்து it's very expensive. Unfortunately around 4 lakhs in over இருக்கும் for just for a 32 channel mixer. But அது வந்து டஸ்ட்டுக்கு ஆனாலும் உங்களுக்கு ஃபேடர்ஸ் வந்து இட் வில் கிவ் யூ லாங் லைஃப். நீங்கள் சீக்கிரமாக ஃபேடர்ஸ் மாற்ற வேண்டியதில்லை. பட் ஆன் அ டைட்டர் பட்ஜெட் பட் வி கேன் மெயின்டைன் த மிக்சர் ரியலி வெல் அப்படின்னா there are mixer out there. உங்க சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஜூடா Q32, X32 from Behringer, Soundcraftல மிக்சர்ஸ் இருக்கு. Soundcraft has different kind of mixers, expression, impact. ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. பட் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அங்கேயும் சேம் திங் அப்ளைஸ். வென் யூ ஸ்பெண்ட் மோர் யூ கெட் கிரேட் குவாலிட்டி. பட் வென் யூ ஸ்பெண்ட் லெஸ் யூ ஹேவ் டு மெயின்டைன் இட் வெல். பட் ப்ராசஸிங் வைஸ் ஆல் த மிக்சர்ஸ் ஆர் குட். And these rack mixers on it is also cheaper because you are not going to spend much on controls, faders எல்லாம் கிடையாது இல்லாததுனால it is cheaper. You can go into digital mixing and use your iPad or your laptop to control the mixer. Okay, na thank you for that. So next question na move ஆகலாம். So இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆடியோ கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் ஒண்ணா போடுறாங்க. So that should be separated. So what is the reason behind it? So audio cables and video cables and electric cables ellame ore time la run agumbodhu there should be some separation. So what is the reason? If you're running a single power cable and then a audio signal cable abdina or maybe a video cable abdina, there won't be any issues. But then if you're running too many power cables, ஒரு 10 பவர் கேபிள் நடுவில் ஒரு ஆடியோ கேபிள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே நாய்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஏசின்றது நம்ம கிட்ட இருக்கிறது. அந்த ஏசி வந்து இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இட் மூவ்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ் வந்து ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் இட் வில் ஆல்சோ கிரியேட் சம் மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உங்களோட கேபிள் அந்த ஷீல்டிங் இருக்கும் கண்டிப்பாக. அந்த உள்ள எக்ஸ்எல்ஆர் கேபிள் நீங்கள் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 2 கேபிள்ஸ் இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். பட் மேலே ஒரு ஷீல்டிங் இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு சில கேபிள்ஸ் வந்து இந்த ஷீல்டிங் ப்ராப்பராக இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து நாய்ஸ் பிக்கப் பண்ணிடும். எஸ்பெஷலி லைட்ஸ்க்கு போகிற cables வந்து ரொம்ப noise create பண்ணும். So make sure you separate them properly. If you are running on if you are having too many electric cables, அங்க ஒரு audio cable na no, not at all recommended. எப்போ நாய்ஸ் வரும் தெரியாது. அந்த நாய்ஸ் வந்துட்ட பிறகு அதை அரெஸ்ட் பண்றதும் ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது. ஸோ அதனால நீங்க செப்பரேட்டா ரன் பண்றது it's always safe and it is good for the system. So the reason why you're getting the noise is because of the alternating current in AC that we use. In the electricity that we use. And one wire on the I've used it. நல்ல ஷீல்டிங் உள்ள எக்ஸ்எல்ஆர் கேபிள் இல்லை மைக் கேபிள் வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரல. பட் சீப்பர் கேபிள்ஸ் ஆர் டெஃபினெட்லி மைட் காஸ் ப்ராப்ளம். ஸோ மேக் ஷோர் யூ செப்பரேட் தம். எதுக்கு பிரச்சனை செப்பரேட் பண்ணிடலாமே, பண்ணிட்டா உங்களுக்கு ஃப்ரீ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நிறைய ஒயர்லெஸ் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒயர்லெஸ் மைக்காக இருக்கட்டும், இப்போ ஒயர்லெஸ் கிட்டாரை கூட ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தேர் ஆர் மெனி ஒயர்லெஸ் டிவைசஸ். ஸோ இந்த கிராஸ் ஓவர் ப்ராப்ளம் வராத ஒரு மாதிரி வாட் வி கேன் டு? wireless devices make sure you first thing on the foremost in the அதாவது ஹை ultra high frequencies UHF and சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஐ ரெக்கமெண்ட் ஃபார் வயர்லெஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து UHF வராது, வெறும் HF ஹை ஃப்ரீக்வன்சி வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. எக்ஸாக்ட்லி தேங்க்யூ ஜூடா. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு இட் இஸ் குட். பட் த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும்.
நிறைய அதாவது எஃப்எம் ரேடியோவை கூட வந்து ஒரு வாட்டி இன்டர்ஃபியர் ஆகும். நான் எல்லாம் ஸ்டுடியோ மாஸ்டர் மைக்ஸ் எல்லாம் ஒரு சர்ச்சில் பார்த்தோம், சடனாக ரேடியோ பாடிட்டு இருக்கோம். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் வெரி ஹை குவாலிட்டி அண்ட் ரிலையபிள். அண்ட் தென் சம்டைம்ஸ் என்ன சொல்றது, இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சிஸில் யூஸ் பண்ணுற அந்த டிவைசஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சிஸ் யூஹெச்எஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ மேக் ஷோர் யூ கெட் யூஹெச்எஃப் வயர்லெஸ் சிஸ்டம். அண்ட் சம் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபிக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சினா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஃப்ரீக்வன்சி மாற்றவே முடியாது. நீங்கள் அங்கே ஏதாச்சும் உங்கள் சர்ச்சுக்கு கடையில் நல்லாயிருக்கும் செக் பண்ணும்போது, சர்ச்சுக்கு போன பிறகு அதே ஃப்ரீக்வன்சியில் வேறு ஏதாச்சும் வருதுன்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி மாற்ற முடியாது, அவ்வளோதான். அந்த மைக்கை யூஸ் பண்ண முடியாத நிலைமை வரும். பட் தென் வேரியபிள் ஃப்ரீக்வன்சிஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சேனல் 6 சேனல், இப்போது அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் 100 சேனல்ஸ் 200 சேனல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வயர்லெஸ் சிஸ்டம்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். And you can change the frequencies accordingly, according to your surroundings. Some wireless systems I have seen அதுவே செக் பண்ணும் எங்க இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கோ செக் பண்ணிட்டு, இல்லைனா அந்த ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணி it will give you an option. So likewise you can do you can go for ultra high frequency setup. That is strongly recommended. ஓகேண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நிறையா தப்பு பண்ணுவாங்க. இப்போ வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, இந்த ஒயர்ஸை வந்து அப்படியே உருவுறது மியூட் பண்ணாமல். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி, ஹவு த சிஸ்டம் ஷுட் பி, எப்படி ஆஃப் பண்ணணும் எப்படி ஆன் பண்ணணும், ஸோ அது மூலமாக என்ன பாதிக்கப்படுது அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால, ஸோ என்ன மாதிரி பண்ணால் அந்த லாங்ஜிவிட்டி நல்லாயிருக்கும்? Exactly. Make sure you mute the channel before disconnect anything or connecting anything. Ultimately, if you are disconnecting and connecting without muting it, na பயங்கர நாய்ஸ் வரும். இந்த நாய்ஸ்னால உங்க ஸ்பீக்கர்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை ஆம்பிளிஃபயர்ல இல்லை காம்பனன்ட்ஸ் பர்ன் ஆகிறதுக்கோ, அதாவது ஏன்னா பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் வெரி ஹை அதாவது நாய்ஸ். ஸோ பர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அல்டிமேட்லி யூஆர் டேமேஜிங் யுவர் எக்யூப்மெண்ட். ஸோ மேக் ஷூர் யூ டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இல்லை கனெக்ட் பண்ணும்போது மியூட் த சேனல் அண்ட் தென் open it. And open பண்ணும்போது full volumeல open பண்ணாதீங்க, slowly increase the volume. And அது மைண்ட்ல வச்சுக்கோங்க any connection you make. And then when you're turning off your system, make sure you turn off your speakers first and then turn off the mixer. Because mixer ஆஃப் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு ஒரு நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. மேபி இந்த லேட்டஸ்ட் சிஸ்டம்ஸில் வந்து you may not face that, but it is safe to turn off the speakers first and then turn off the mixer. Okay, na, thank you. Now coming to the end of the interview, so the final question. So இது வந்து ஒரு 100 people hallக்கு, so what the cheap and best setup we can make, what type of speakers we can put, and how many watts of speakers can be used. ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 people ஹாலுக்கு வந்து அவ்வளோ ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் போட்டு ரொம்ப காது பிளாஸ்டிங் மாதிரிலாம் they are doing many churchesல. சரி, அவங்க நாலேஜ் இல்லாமல் பண்ணுறாங்க. So we can give a small insight now. So what are the speakers are? Okay, so ஸ்பீக்கர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று டிஸ்கவர் பண்ணேன். மைட் பி சிலி ஃபார் சம் பீப்புள், பட் வாட் ஐ ஃபீல் இஸ் ஒரு பர்சனுக்கு ஒரு 1 வாட்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 people கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஹாலுக்கு வந்து 100 watt ஸ்பீக்கர் மைட் பி சஃபிஷியன்ட். பட் 100 wattsன்றது நாட் ஜஸ்ட் 1 ஸ்பீக்கர், 2 speaker configuration, அதாவது left and right configuration. And so ultimately you are making 200 watts of speaker output there, so which is more than sufficient. And definitely go for a subwoofer. Adding a subwoofer will give you more clarity, like I said, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி clarity உங்களுக்கு நல்லா கிடைக்கும். And then you can drive your speakers to a maximum level. So அது. And then for a safer thing, always go for double the amount. So 100 people now go for 200 watts. So 200 watts each side now, which is 400 watts. And then if you can add a subwoofer, if the music is going to be very thumpy, அதாவது பேஸ் எல்லாம் இருக்கு, ட்ரம்ஸ் இருக்கு, ட்ரம் கிட் இல்லை பேட் இருக்கு, அதில் நல்லா கிக் ட்ரம் போடுவாங்க அப்படின்னா go for a subwoofer. And so இந்த இதோ யூஸ் பண்ணிக்கலாம். And
அல்டிமேட்லி சம்டைம்ஸ் சில பேர் என்ன பார்ப்பாங்கன்னா சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஆஃப் ஈச் ஸ்பீக்கர். சில ஸ்பீக்கர்ஸ் வந்து 115 இருக்கும், 135 இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ 135 அதெல்லாம் வந்து செம லவுடாக இருக்கும். ஸோ விச் இஸ் சஃபிஷியன்ட். அதாவது நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பட் இஃப் யூ ஆர் வெரி நாலேஜபிள்னா யூ கேன் கோ வித் திஸ். அதர்வைஸ் ப்ரிஃபர் அன் இன்ஜினியர் who can come and analyze your place. ஸோ நீங்கள் செலவு பண்ணிவிட்டு இது நல்லா இல்லைன்னு போகிறத விட ஒரு இன்ஜினியர் ரெக்கமெண்டேஷனோட நீங்கள் ப்ராப்பர் இன்ஜினியர் வித் அட்லீஸ்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்ஜினியர் வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து மைட் நாட் ஹேவ் தட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் யாராச்சும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதாவது நீங்கள் ஹையர் பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ultimately go for more so that you don't have to face a lot of feedback. எப்போ feedback ரொம்ப sensitivity, அதாவது ஸ்பீக்கர்ஸ் நல்லா டிரைவ் பண்ணி ஃபுல் வால்யூமில் தான் ஆல் த டைம் ரன்னிங்னா உங்களுக்கு ஃபீட்பேக் வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் த க்ரீனர் லெவல் ஆன் த மிக்சர். அந்த மிக்சரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் லெவல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோ ரீஜன் போகும், அதுக்கப்புறம் ரெட் போகும். ஸோ க்ரீன் லெவல்ஸ்லேயே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா விச் இஸ் குட். எல்லோவில் வந்து when we need more volume. Peak, never go for peak. Don't go for peak sounding, which is always dangerous, and you'll end up having distortion and losing clarity. So in the rule neenga follow pannunga, it will be helpful. Otherwise rent a professional, hire a professional engineer and do the analysis for you. Okay, na thank you so much for spending your valuable time with us. Anytime. நிறைய insights கொடுத்தீங்க. So it will be very useful for many churches. And guys, அண்ணா ஒரு சேனல் வச்சிருக்காரு டெக்கி கிறிஸ்ன்னு சொல்லிட்டு. I'll give the link in the description. நீங்க அங்க போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா நிறைய ஆடியோ சம்பந்தப்பட்டமா நிறைய வீடியோஸ் போடுறாங்க. It will be very useful for you. And if you want to hire அண்ணா, I'll give his email ID. You can contact him for church setups and he will help you for that. அவர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. So thank you for watching the video, guys, and make sure you subscribe to my channel, Judas Help Desk, and thank you. See you in the next video. Bye bye.